எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ரெனாட்டா கையில் வச்சிருக்கிறது ஒரு ஜாம். ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்குது. எல்லா ஜாம் போலவும் இது ஒரு பழத்துலேருந்து பண்ணது கிடையாது. சரி, இது எப்படி பண்ணியிருக்காங்க, எதிலிருந்து பண்ணியிருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இந்த ஜாம் ரொசேல்னு சொல்லப்படுற ஒரு செடியிலேருந்து செய்யக்கூடிய ஒரு ஜாம். இந்த ரொசேல் புளிச்சக்கீரையோட வெரைட்டியில் ஒன்று. இந்த புளிச்சக்கீரையில் அதோட காயை எடுத்து அந்த காயில் இருக்க தோல்லேருந்து நம்ம அழகான ஜாம் பண்ணலாம். இந்த ஜாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பு சுவையோட இனிப்போடு சேர்ந்து ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். எப்பவும் போலவே இந்த விஷயமும் எங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கிடச்சிடல. 2-3 வாட்டி 2-3 சோர்ஸ் கிட்டேருந்து விதை வாங்கி இதை போட்டு அதை வளர வச்சு அதிலிருந்து நம்ம ரொசேல் எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க. செடிகள் வளரும், அது வளர்ந்த உடனே அதில் மாவு பூச்சி அது எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். இந்த முறை எங்களுக்கு நல்ல ஈல்டு கிடச்சிது. ஒரே ஒரு செடி மட்டும் தப்பி எங்கேயோ இருந்து அது போட்ட விதையிலேருந்து முளைச்சி வந்துருச்சு. அதிலிருந்து எங்களுக்கு இந்த ஜாம் செய்கிறதுக்கான ஃபுல் ரொசேலும் கிடச்சிருச்சுங்க. ரெனாட்டாவை கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் ஜாம் எல்லாம் வீட்டில் செய்ய முடியாது, அதை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸில் தான் செய்ய முடியும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ரெனாட்டாவோட வீட்டுக்கு போகும்போது தான் அங்கே ராஸ்பெரி ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜாமு, பிளாக்பெரி ஜாமுன்னு சொல்லிட்டு விதவிதமான ஜாம் அவங்க வச்சுருந்தாங்க. அது சாப்பிட்டப்போ டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருந்தது. ஸ்ட்ராபெரி ஜாம் நம்ம இங்கே ஒரு அந்த 5 ரூபா ஷேஷரில் வரும், ஷாம்பூ பேக்கெட் மாதிரி இருக்கும், அதில் தான் சாப்பிட்டு நான் பழகியிருக்கேன். அதுக்கும் அங்கே சாப்பிட்ட ஜாமுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருந்துச்சு. எப்படி எந்த கடையில் வாங்கினீங்க இந்த ஜாம், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு கேட்டால், ஜாம் போய் யாராவது கடையில் வாங்குவாங்களா, எல்லாமே வீட்டில் தான் செய்கிறது அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஜாம் எல்லாமே எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா தான் ஜாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. எந்த ஒரு பழத்தை வச்சும் நம்ம ஜாம் செய்யலாம் அப்படின்னு. அதே போல் ஒரு முறை நீங்கள் வீட்டில் ஜாம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா கடையிலேருந்து வாங்கி சாப்பிட்ற ஜாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காமல் போயிடும். முடிஞ்சால் ஒரு வாட்டி என்ன பழம் கிடைக்குதோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற விஷயம் அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரெனாட்டா போன வருஷம் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தப்போ ரொசேல் ஜாம் சாப்பிட்டுட்டு அதுக்கான விதையும் வாங்கிட்டு வந்தால் அதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு 3 வாட்டிக்கு மேலே விதை எடுத்து போட்டு பார்த்தோம், சரியாக முளைக்கலை. இந்த வாட்டி எங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த செடி வளர்ந்துருச்சு. இந்த செடியிலேருந்து நாங்கள் எடுத்து இந்த ஜாம் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலிருந்து அடுத்த வாட்டி கட்டாயமாக மெனக்கெட்டு இந்த செடியை கட்டாயமாக வளர்க்க போகிறோம். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்குது ஜாமு. அதே போல் இந்த ரொசேல் ஜாமில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதே போல் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, விட்டமின் A, B2, B3, விட்டமின் C, கால்சியம், அயன், பொட்டாசியம், அந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த ஜாமில் இருக்குங்க. சரி, அடுத்து இந்த வீடியோ பார்க்குற மக்கள் என்ன கேள்வி கேட்பாங்கன்னு எனக்கு தோணுது. சரி, இந்த ஜாமை நம்ம நாட்டு புளிச்சக்கீரையில் நம்மளால் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்பாங்க. நாட்டு புளிச்சக்கீரையில் இருக்கிற அந்த தோல் இந்த அளவுக்கு தடிமனாக இருக்காது. அதே போல் அதில் அந்த சுனையும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த தோலை பிச்சோம்னா கையில் நிறைய குத்தும். இதுலேயே நிறைய குத்துச்சு. இருந்தாலும் க்ளவுஸ் அப்படி இப்படின்னு போட்டு மேனேஜ் பண்ணி எடுத்துட்டோம். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குது. கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு அப்படியே புஷ் பண்ணனாலும் அப்படியே ஈஸியாக வந்துடும். ஆரம்பத்தில் ஒரு விதையாக எடுத்து அது மேலே இருக்க அந்த தோல் எல்லாமே பிச்சு தனியாக ஒரு பாத்திரத்துலையும், அதுக்கு உள்ளே க்ரீன் கலரில் ஒரு முட்டை மாதிரி இருந்துச்சு, அதை தனியாக ஒரு பாத்திரத்துலையும் போட்டுட்டு இருந்தோம். அந்த க்ரீன் கலரில் இருக்க முட்டையில் சுனை கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. என்ன ட்ரை பண்ண சொன்னாங்க. நான் ஒரு இது பிச்சு பார்த்துட்டு கையில் குத்துதுன்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு போயிட்டேன். ரெனாட்டா மட்டும் பொறுமையாக கைப்படாமல் அதை எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. ரோஹிணி கிளவராக போய் க்ளவுஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு க்ளவுஸ் போட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை சுத்தம் பண்ணுறதுக்கு இன்னும் சிம்பிளான ஒரு வழி இருக்குது. அதை எண்டில் வர வீடியோவில் காமிச்சிருக்கோம். அந்த மெத்தட் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரொசேல் வச்சு ஜாம் மட்டும்தான் பண்ண முடியானா இல்லைங்க, இதில் டீயும் பண்ணலாம். டீயும் நல்லாயிருக்கும். அந்த புளிப்பு சுவையோட ரொம்ப டேங்கியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரொசேல் கீரை நம்மளோட புளிச்சக்கீரை மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் புளிப்பு தன்மை ரொம்ப கம்மியாக இருக்கும். நாங்கள் இதை புளிச்சக்கீரை மாதிரி கடைஞ்சி சாப்பிடலாமான்னு ட்ரை பண்ணோம். அதோட டேஸ்ட் கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குது, கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அதனால் அந்தளவுக்கு பிடிக்கல. நார்மல் புளிச்சக்கீரை தான் எங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த கீரை கடைஞ்சி சாப்பிட்றதுக்கு. எங்கள் அப்பா புளிச்சக்கீரையோட ரொம்ப பெரிய ஃபேன். எப்போ புளிச்சக்கீரை நம்ம தோட்டத்தில் வச்சாலும் அவருக்கு ஒரு பார்சல் போயிடும். இந்த ஜாம் செய்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். அதை தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு முதல்ல அந்த நடுவில் இருக்க பச்சையாக இருக்கிறத அது சம அளவு தண்ணி ஊற்றி
கொதிக்க வச்சிடணுங்க. அது கொதித்து வந்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணும். அது கூடவே ஒரு எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டோங்க. அந்த நடுவில் இருக்கக்கூடிய விதைகள் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் அதோட தண்ணி வந்து ஒரு குழன்னு வந்துடும். அந்த தண்ணி தான் நமக்கு தேவை, அந்த விதைகள் நமக்கு தேவை கிடையாது. அதனால் அந்த விதைகள்லேருந்து அது காய்ச்சி எடுத்த அந்த தண்ணியை நம்ம வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஸோ அந்த வடிகட்டி எடுத்த தண்ணியை எடுத்து அது கூட இருந்த அந்த சிகப்பாக இருந்த மேலே இருக்க தோலை நம்ம போட்டு அப்படியே வேக வச்சு ஆரம்பித்தோன்னா அது அப்படியே வந்து மாவு மாதிரி மசிஞ்சு அழகான பேஸ்ட் மாதிரி ஆகிடுங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கான ஜாம். அதுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான அளவு சர்க்கரை, எலுமிச்சம்பழத்தை போட்டு அதை நல்லா வந்து காய்ச்சிட்டே இருந்தோன்னா நம்மளுக்கான ஜாம் வந்து நல்லா ரெடி ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த தண்ணி வந்து திக்காக கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா குழன்னு இருக்கும். அந்த தண்ணியில் தான் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. Mummy, when it's ready, I'll be the first one to eat it, okay? Okay, Papa. You want to taste it? Okay. Can I mix? Yeah. Mix fast. You don't want to blend it. அந்த ஜாம் வந்து நல்லா திக்காகின உடனே அது கூட வந்து சம அளவு சர்க்கரை கலந்து லெமன் ஜூஸும் போட்டு நல்லா வந்து காய்ச்சி எடுத்துட்டோன்னா இன்னும் நல்லா திக்காகிடும். அதை எடுத்து நம்ம பாட்டில் போட்டு வச்சுக்கலாங்க ஆறுனதுக்கப்புறம். அவ்வளோதான், சிம்பிளான வகையில் நம்மளோட ரொசேல் ஜாம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நம்ம டெய்லி குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால டெய்லி அவங்க உடம்புல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போய் சேரும். அதனால் தேவையில்லாத ரேடிக்கல்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே வந்து தவிர்க்கப்படுறதுனால குழந்தைகள் ஆரோக்கியமாக வளருவாங்க, நோய் எதிர்ப்பு சக்தியும் நல்லா இருக்குங்க. இது கூடவே சேர்த்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இதில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஒரு ஹெல்த்தியான ரெசிப்பியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். இதில் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அது போட்டோம்னா டேஸ்ட் வந்து கொஞ்சம் மாறுபடும், இல்லை தேனும் கலந்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. என்னதான் பாட்டில் நிறைய ஜாம் இருந்தாலும் கடைசியில் அந்த பாத்திரத்தை வழித்து சாப்பிட்ற சுவை தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து ரெனட்டா என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. ஜாமை வச்சு சாப்பிட்றதுக்காக பன் பண்ணிகிட்ருக்காங்க ரெனட்டா. வீட்லேயே ரொம்ப சிம்பிளான ரெசிபி வச்சு பன் பண்ணுறாங்க. கோதுமை மாவு, ஈஸ்ட்டு, உப்பு போட்டு நம்ம இந்த பன்னை வந்து ரெடி பண்ணுறோங்க. Just the top lid. Very good. Be careful to be hot. கேக் பேக் பண்ணுற மாதிரியே தாங்க. உள்ளே வச்சுட்டு நம்ம ஒரு 90 நிமிஷம் சிம்மில் வச்சு வெயிட் பண்ணோம்னா நல்லா பன்னோட வாசனை நம்மளுக்கு வெளியே வர ஆரம்பிக்கும். அந்த வாசனை வரும்போது எடுத்து பார்த்தோன்னா பன் நல்லா ரெடியாக இருக்குங்க. ஸோ இப்போ பன்னு ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து லைட்டாக ஆற வச்சுட்டு அதை கட் பண்ணி அதில் அப்புறமா என்ன பண்ணணும், ஜாம் தடவி சாப்பிட வேண்டியது தான் மிச்சம்.
It's good. Mommy, it's really good. Stop. Mixed with. Which tomato? This is sweet Roselle jam. It's like tomato ketchup mixed with bread in bread. Sure. முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ரொசல் வச்சு டீ, ஜாம், பிக்கிள் நிறைய விஷயங்கள் பண்ணலாங்க. But it's still so nice. Can you put sugar? புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி ஒரு டேங்கியான டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கும் அது.